பாடலை ஆராதனையாக நான் அவருக்கு முன்பாக பாடி அவரை உயர்த்தப் போகிறேன். நீங்களும் உயர்த்துகிறாக. இதன் மூலம் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும். புதிய கிருபை நம்மளை தொடரும். புதிய ஆசீர்வாதங்கள் இறங்கும். நன்மையும் கிருபை நம்மளை மூடி மறைத்துக் கொள்ளும். அல்லேலூயா. பாடுவோம். நான் பாடுவேன் என் இயேசு ராஜாவை பாடுவேன். கரங்களை தட்டி நான் பாடுவேன் என் இயேசு ராஜாவை பாடுவேன். ஆகாரம் கொடுத்தவரை பாடுவேன், ஆடையை கொடுத்தவரை பாடுவேன். ஆகாரம் கொடுத்தவரை பாடுவேன், ஆடையை கொடுத்தவரை பாடுவேன். நன்மை செய்தவரை பாடுவேன், நன்மை செய்தவரை பாடுவேன். நாதோறும் காப்பவரை பாடுவேன், நாதோறும் காப்பவரை பாடுவேன். நான் பாடுவேன் என் இயேசு ராஜாவை பாடுவேன். நான் பாடுவேன் என் இயேசு ராஜாவை பாடுவேன். பாசம் நிறைந்தவரை பாடுவேன், அன்பு நிறைந்தவரை பாடுவேன். பாசம் நிறைந்தவரை பாடுவேன், அன்பு நிறைந்தவரை பாடுவேன். கிருபை நிறைந்தவரை பாடுவேன், கிருபை நிறைந்தவரை பாடுவேன். என் நேச கர்த்தரை நான் பாடுவேன், என் நேச கர்த்தரை நான் பாடுவேன். நான் பாடுவேன் என் இயேசு ராஜாவை பாடுவேன். நான் பாடுவேன் என் இயேசு ராஜாவை பாடுவேன். நீதியின் தேவனை பாடுவேன், நிரந்தரமானவரை பாடுவேன். நீதியின் தேவனை நான் பாடுவேன், நிரந்தரமானவரை பாடுவேன். சுகம் தந்தவரை பாடுவேன், சுகம் தந்தவரை பாடுவேன். பலனை தந்தவரை பாடுவேன், பலனை தந்தவரை பாடுவேன். நான் பாடுவேன் என் இயேசு ராஜாவை பாடுவேன். நான் பாடுவேன் என் இயேசு ராஜாவை பாடுவேன். சிலுவை சுமந்தவரை பாடுவேன், பாடுகள் சுமந்தவரை பாடுவேன். சிலுவை சுமந்தவரை பாடுவேன், பாடுகள் சுமந்தவரை பாடுவேன். பரமன் இயேசுவை நான் பாடுவேன், பரமன் இயேசுவை நான் பாடுவேன். பரலோக தேவனை நான் பாடுவேன், பரலோக தேவனை நான் பாடுவேன். நான் பாடுவேன் என் இயேசு ராஜாவை பாடுவேன். நான் பாடுவேன் என் இயேசு ராஜாவை பாடுவேன். முன்மூடி சுமந்தவரை பாடுவேன், அசையடி வாங்கினவரை பாடுவேன். முன்மூடி சுமந்தவரை பாடுவேன், கசையடி வாங்கினவரை பாடுவேன். கதரிடம் இயேசுவை நான் பாடுவேன், கதரிடம் இயேசுவை நான் பாடுவேன். அவமானப்பட்டவரை பாடுவேன், எனக்காய் அவமானப்பட்டவரை பாடுவேன். நான் பாடுவேன் என் இயேசு ராஜாவை பாடுவேன். நான் பாடுவேன் என் இயேசு ராஜாவை பாடுவேன். அல்லேலூயா. சிலுவை சுமந்தவரை பாடுவேன், பாடுகள் சுமந்தவரை பாடுவேன். பரமன் இயேசுவை பாடுவேன், பரலோக தேவனை நான் பாடுவேன். அல்லேலூயா. முன்மூடி சுமந்தவரை நான் பாடுவேன்,
கசையடி வாங்கினவரை நான் பாடுவேன். கதறிடும் இயேசுவை நான் பாடுவேன். எனக்காக அவமானப்பட்ட இயேசுவை நான் பாடுவேன். அல்லேலூயா. நமக்காக எவ்வளவு பாடு. நம் உயிர் வாழ, நம் சுகமா இருக்க, நாம் ஆரோக்கியமா வளர வாழ பாடுகள் அதிகம். அல்லேலூயா. என்னுடைய பாடு அதிகம். அல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. வல்லமை இறங்கட்ட ராஜா. அல்லேலூயா. அடுத்த பாடல், நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை என்று. ஆமென். இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கின்றார் துமசாரம். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கின்றார் துமசாரம். பாவம் செய்கின்றார் துமசாரம். பாவம் செய்கின்றார் துமசாரம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. பொறாமை கொள்ளாதே, உன் எலும்பை உரித்துவிடும். பொறாமை கொள்ளாதே, உன் எலும்பை உரித்துவிடும். நல்மனதாய் நடந்துவிடு, உன்னை நன்மையால் நிரப்பிடுவார். நல்மனதாய் நடந்துவிடு, உன்னை நன்மையால் நிரப்பிடுவார். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கின்றார் துமசாரம். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கின்றார் துமசாரம். பாவம் செய்கின்றார் துமசாரம். பாவம் செய்கின்றார் துமசாரம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. விபச்சாரம் செய்யாதே, நீ நரகம் சென்றிடுவாய். விபச்சாரம் செய்யாதே, நீ நரகம் சென்றிடுவாய். இயேசுவை நம்பிவிடு, உன் வாழ்க்கையை மாற்றிடுவார். இயேசுவை நம்பிவிடு, உன் வாழ்க்கையை மாற்றிடுவார். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கின்றார் துமசாரம்.
அவனை நம்பிடு, அவர் உன்னை உயர்த்திடுவார். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கின்ற ஆத்துமா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கின்ற ஆத்துமா சாகும். பாவம் செய்கின்ற ஆத்துமா சாகும். பாவம் செய்கின்ற ஆத்துமா சாகும். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, எப்பாதையில் மரணம் இல்லை. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, எப்பாதையில் மரணம் இல்லை. கோபம் கொள்ளாதே, உன்னை மூடனாய் மாற்றிவிடும். கோபம் கொள்ளாதே, உன்னை மூடனாய் மாற்றிவிடும். பொறுமையாய் இருந்தார், உன்னை அருமையாய் நடத்திடுவார். பொறுமையாய் இருந்தார், உன்னை அருமையாய் நடத்திடுவார். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கின்ற ஆத்துமா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கின்ற ஆத்துமா சாகும். பாவம் செய்கின்ற ஆத்துமா சாகும். பாவம் செய்கின்ற ஆத்துமா சாகும். அல்லேலூயா. பாவம் செய்கின்ற ஆத்துமா சாகும். எந்த பாவத்திலும் அடிமையாகக்கூடாது. பரிசுத்தரையே சார்ந்திருக்கணும். அல்லேலூயா. பரலோக தேவனை சார்ந்திருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். ஆமென். சதா காலங்களில் ராஜாவா இருக்கிறார். ஆமென். என் வீட்டில் என் ஒரு கேவலமா நினைப்பாங்க, என் ஜனங்கள் ஒரு கேவலமா நினைப்பாங்க. ஆனாலும் இந்த நிலைமைக்கு நான் உயர்ந்தது தேவ கிருபை, தேவனுடைய தயவு. அதற்காக ஆண்டவர் பாட்டு கொடுத்தார். அல்லேலூயா. ஹீரோவாக இருந்த என்னையும் அவர் ஹீரோவாக மாற்றி விட்டார். இயேசு ஹீரோவாக மாற்றி விட்டார். ஹீரோவாக இருந்த என்னையும் அவர் ஹீரோவாக மாற்றி விட்டார். இயேசு ஹீரோவாக மாற்றி விட்டார். இயேசு ஹீரோவாக மாற்றி விட்டார். ஒன்றுக்கு உதவாத என்னையும் அவர் உருவாக்கி நடத்துகின்றார். ஒன்றுக்கு உதவாத என்னையும் இயேசு உருவாக்கி நடத்துகின்றார். இயேசு உருவாக்கி நடத்துகின்றார். இயேசு உருவாக்கி நடத்துகின்றார். ஹீரோவாக இருந்த என்னையும் அவர் ஹீரோவாக மாற்றி விட்டார். இயேசு ஹீரோவாக மாற்றி விட்டார். இயேசு ஹீரோவாக மாற்றி விட்டார். சொந்த ஜனங்களால் நாம் தள்ளப்பட்டேன், சொந்த ரத்தம் சிந்தி மீட்டுக் கொண்டார். சொந்த ஜனங்களால் நாம் தள்ளப்பட்டேன், சொந்த ரத்தம் சிந்தி மீட்டுக் கொண்டார். சொந்த ரத்தம் சிந்தி மீட்டுக் கொண்டார். சொந்த ரத்தம் சிந்தி மீட்டுக் கொண்டார். ஹீரோவாக இருந்த என்னையும் அவர் ஹீரோவாக மாற்றி விட்டார். இயேசு ஹீரோவாக மாற்றி விட்டார். இயேசு ஹீரோவாக மாற்றி விட்டார். எதையாயிருந்த என்னையும் அவர் நாடியாக மாற்றி விட்டார். எதையாயிருந்த என்னையும் அவர் நாடியாக மாற்றி விட்டார். இயேசு நாடியாக மாற்றி விட்டார். இயேசு நாடியாக மாற்றி விட்டார். ஹீரோவாக இருந்த என்னையும் அவர் ஹீரோவாக மாற்றி விட்டார். இயேசு ஹீரோவாக மாற்றி விட்டார். இயேசு ஹீரோவாக மாற்றி விட்டார். பாவியாயிருந்த என்னையும் பரிசுத்தமாக மாற்றி விட்டார்.
ஆராதனையை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். ஆராதனையை செய்ய என்னை தெரிந்து கொண்டிர, சபையில எழுப்பி பிரகாசிக்க செய்திர, உடைய பாடலை பாட செய்திர, அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நற்செய்தி ஆசீர்வதிங்கள் ராஜா. வல்லமையும் மகிமையும் கிருபையும் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளட்டும். பேசுகின்ற தாசரை மூடி மறைத்து நீ பேசுகிறார். தொடர்ந்து தெய்வீக சித்த நிறைவேற்றும். எல்லா துதி கனமகிமை எல்லாம் முக்கிய செலுத்துகிறோம். ரட்சகர மீட்புறமான இயேசு சீனி நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு அருமையான ஒரு பாடினார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாழ்க்கையில விட இன்னைக்கு பாருங்க, ஜீரோவா இருந்த நம்ம அவர் ஹீரோவா மாற்ற வல்லவராய். அருமையான ஒரு பாட்டை எனக்கு ஒரு உற்சாகமா இருந்தது. பாருங்க, ஜீரோவா இருக்கிற மனுஷன்லாம் ஹீரோவா மாத்துறவங்க. நம்ம ஒண்ணுமே தெரியாது எனக்கு அப்படின்றவனெல்லாம் எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியுன்றவனுக்கு ஒண்ணுமே தெரியாம போயிடும். கடைசியாகவே ஒண்ணுமே தெரியாத ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொன்னா அவர் எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்குறார். படிப்பு பட்டதாரி கூட தோத்து போயிடும் ஆண்டவர். யாருமே ஆண்டவர் ஒருவர் ஏற்றுக்கொண்டால் அவர் ஜீரோவாய் இருந்தால் அவர் ஹீரோவாய் மாற்ற வல்லவராய். ஆரம்பத்திலாம் கூட நான் பார்க்கும்போது அவர் ஆமோஸ் முரளியா இருந்தார். ஆனால் அப்போ எல்லாம் அவர் சாதாரணமாக இருப்பார். இப்படிலாம் அவர் வருவார்னு நான் நினைக்கல. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவரை பாட வச்சிருக்காரு. அருமையாக அவர் உயர்த்துறார். காரணம்னா ஆண்டவர் ஒரு மனுஷன் நம்பிட்டாலே, ஆண்டவரை பின்பற்றினாலே அவர் ஹீரோவா மாற்றிடுவார். ஆகவே நாளில் நம்ம ஆண்டவரை வரம்பி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு ஹீரோவா மாற்றுவார். ஏழை இருக்கிற நம்மையும் பணக்காரனாய் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஏழைன்னு சொல்லி இருக்கிற நம்மை அவர் வசதி படைத்தவராய் மாற்ற வல்லவராய் ஆண்டவரே. பணம் என்பது சாதாரண காரியம் ஆண்டவர், லேசான காரியம் ஆண்டவர். ஆகவே நம்ம ஆண்டவரை ஒழுங்கா தேடினா போதுங்க. இந்த காலை ஆராதனையில உற்சாகத்தோடு நம்ம ஆராதிக்கிறோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கண்டிப்பா நான் ஆராதிக்கணும். நான் ஆராதனை இல்லைன்னா எனக்கு அது சமாதானம் இருக்காதுன்னு சொல்லி ஒரு நிச்சயத்தை கொண்டவர்களாய் இந்த ஆராதனை நீங்க கடை கொண்டீங்கனாலே, தினம் கீழ்ப்படி இந்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதிச்சீங்கனாலே உங்களுக்கு எந்த குறையுமே இருக்கு. நீங்க ஏழையா இருக்கவே மாட்டீங்க, பணக்காரனா மாறிடுவீங்க, ஹீரோவா மாறிடுவீங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில தான் ஆசீர்வாதம் இருக்கு. ஒரு நாள் ஆண்டவர் வசனம் சொல்லுது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லுது. யார் யார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வீட்டுல தூங்கிட்டு இருக்கிறாங்களோ தெரியல. இன்னைக்கு இந்த நாள்ல ஆராதிக்க நாள்ல ஆலயங்கள் திறக்காவிட்டாங்க, வீட்டுல ஆராதிப்போம். நம்ம வீட்டுல கூடி ஆராதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறாங்க. யார் யார் ஆராதிக்கிறாங்களோ இந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல கூடி ஆராதிக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஏழையா இருக்கிறவர்களை உயர்த்தி பணக்காரர்களாய் மாற்ற வல்லவரா இருக்கிறார். ஜீரோவா இருக்கிறவங்களை எல்லாம் ஹீரோவா மாற்ற போகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, பிரபுக்களோடு அவர் உட்கார வைப்பார். ஆண்டவர் குப்பையில் இருக்கிற உன்னை பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார்களே. நான் சாதாரண ஆளுங்க, இதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லாங்க. எங்கள் தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிற வசனம் சொல்லுது. நம்முடைய தகுதி தேவனால தான் உண்டாகுதுங்க. எனக்கு இந்த தகுதி யாரா கொடுத்தது உனக்கு தகுதின்னு கேட்டா ஆண்டவர் தான் எனக்கு தகுதி. நான் ஒரு காலத்துல ஒன்றுக்குமே தகுதி இல்லாத இருந்தேன். நான் என்னை விட ஆண்டவர் ஒரு பத்திரிகையாளர் ரிப்போர்ட்டராமா தகுதி கொடுத்தவர் இயேசு. பெரிய பெரிய ஆட்களோடு பேசுவோம் தகுதியாக நிற்க வைத்தவர் இயேசு தான். என்னுடைய சுய அறிவு சிந்தனை கிடையாது. இன்றைக்கு ஒரு ஹீரோவா என்னை மாற்றினவர் இயேசு தாங்க. அல்லேலூயா. அருமையான சகோதரன் பாடுறது போல கர்த்தர் தான் என்னை மாற்றினார். நான்லாம் இதுக்கு தகுதியே இல்லை. அந்த தகுதியை கொடுத்தவர் இயேசு. யார் உண்மையா ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறாங்களோ அவர் ஒவ்வொருவரையும் ஹீரோவாய் மாத்திரல, ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றுவார். ஒரு குறையே இருக்காது. அல்லேலூயா. இந்த காலையில் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுமா, எங்களோடு ஆராதிக்கிற உங்களையும் கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். எங்களோடு ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஹீரோவாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவார். கபலபரம ஷபரம ரிவிலபரம அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த ஆராதனை வேலைக்காக துதிக்கிறோம்பா. இந்த ஆராதனை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரை ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடு. அறியாத எட்டாமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவரே, நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வல்லமுள்ள கரம் இறங்கி அவர்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையிலே ஆராதித்து ஆண்டவர் உம்மோடு கூட ஆராதிக்கும்படியாக இந்த ஓய்வு நாளில் ஆராதனை கைகொள்கிற பிள்ளைகள், இந்த ஆராதனை வேளையில் ஆராதனை கலந்துகிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் நீங்கி போகட்டும், வியாதிகள் நீங்கட்டும் ஆண்டவரே. உடைய வசனம் நிறைவேற்ற ஆண்டவரே. வியாதியை விலக்கி போடுவேன் சொல்லி ஆண்டவரே. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே ஆகாரத்தை ஆசீர்வதித்தாரும், குடும்பத்தில் சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஒவ்வொருவரும் அவர் நிரப்பவராக இருக்கிறார். அபிஷேகத்தால் நிரப்பவராக இருக்கிறார். பரிசுத்தாவினால் நிரப்பவராக இருக்கிறார்.
வல்லமையினால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிற நேரம், கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற நேரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோர்வுகளை நீக்கிற நேரம், பரிசுத்த ஆவியால் நிரப்புகிற நேரம், பரலோகத்தை ஆசீர்வாதத்தால் நிரப்புகிற நேரம், ஹல்லேலூயா. மற்ற எல்லாம் இந்த உலகத்தில் வாங்கலாம், இந்த ஆசீர்வாதத்தை மாத்திரம் இந்த நேரத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பரலோக தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பதற்கான ஆசீர்வாதத்தை இந்த வேளையில நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த வேளையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒளிந்தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை காரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ காரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ காரும் தேவா. மாம்சவானையவர் மேலும் ஆவியை ஊற்றே எண்ணி, மாம்சவானையவர் மேலும் ஆவியை ஊற்றே எண்ணி, அவர் தீர்க்கதரிசனம் சொல்வாரே, தீர்க்கதரிசனம் சொல்வாரே. ஒளிந்தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை காரும் தேவா, தேவை தேவா, இப்போ காரும் தேவா. இந்த உலகத்துல எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதுக்கு அவருடைய வல்லமை தேவை. இந்த வல்லமை இந்த வேளையில பெற்றுக்கொண்ட நீங்க எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம். விசுவாசின் தந்திரங்களை ஜெயிக்கலாம், செய்வனை மாந்திரியங்களை ஜெயிக்கலாம். எனவே ஆராதனை செய்கிறவனுக்கு ஒருபோதும் பயமே வேண்டாம். செய்வனை மாந்திரியமா நீ பயப்படவே தேவை. ஆராதனை செய்யாதவன் தான் பயப்படுவான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மாந்திரி செய்வனுக்கு பயப்படவே தேவை. உனக்கு உலகமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஏசாயா 54:17 படி இந்த நாளில் ஆராய்த்த உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படாதீர்கள், வாய்க்காதே போகும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஹல்லேலூயா. சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கு நன்றி சோத்தரப்பா. ஆராதனை பங்குற பிள்ளைகள் ஒவ்வொருவரிலும் சமாதானம், ஆசீர்வாதம், அற்புதங்களை செய்யும். தொடர்ந்து உடைய நாமத்தை மயப்படும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.